வெல்கம் டு வேகா மேக்ஸ். நம்ம இப்போ 10th எக்ஸசைஸ் 1.3ல 8th சம் பார்க்க போகிறோம். 8th சம் என்ன அப்படின்னு பாருங்கள். அதாவது a function f is defined by f of x equal to 3 minus 2x. f of x ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா f of x ஸ்கொயர் ஈக்குவல் டு f of x the whole ஸ்கொயர். இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி ரெண்டும் ஈக்குவல் பண்ணோன்னா எக்ஸ் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா நம்ம கொஷினில் கேட்டிருக்கக்கூடிய எக் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தாங்க இந்த சம்மு. ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போட போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ 3 அப்படியே போட்டுடலாம். மைனஸ் 2 எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறீங்க, எக்ஸ் ஸ்கொயர் போடுறீங்க. இப்போ 3 அப்படியே எழுதிருங்க. மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர், இவ்வளோ தாங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இடது பக்கம் லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரைட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் சைடு என்னென்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். நம்ம வந்து முதல்ல ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம். செகண்ட் சம் செகண்ட் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயராக. எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபுல்லாகவே போட்டு அதுக்கு ஹோலாக தான் ஸ்கொயர் போட சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபுல்லாக ஹோல் ஸ்கொயர் போடணுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க 3 minus 2x, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டோம். தென் இது வந்து a minus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இது விரித்து எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். a minus b the whole square formula என்னது, a square, that means 3 square. 3 square என்னது 9 plus b square. b square இங்கே என்னது, b என்னது 2x. அப்போ 2x square என்னது 2 2s are 4 x square, 4x square வந்துருச்சா. then minus 2ab ஃபார்முலாவில் minus 2 போட்டுக்கோங்க. a என்னங்க இருக்குது, இங்கே 3 இருக்குது. b என்ன இருக்குது, 2x இருக்குது. அப்போது 2 × 3 6, 6 × 2 12, 12x. அதுதாங்க இங்கே போட்டிருக்காங்க minus 2ab. இந்த ஃபார்முலாவில் இதை போட்டிருக்காங்க. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்மில் வரக்கூடிய நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா a minus b the whole square. a minus b the whole square ஃபார்முலா என்னது, a square plus b square minus 2ab. aக்கு பதிலாக 3யும் bக்கு பதிலாக 2xம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். அப்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இந்த வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இந்த வேல்யூ, இது ரெண்டும் ஈக்குவல்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நம்ம ஈக்குவல் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போது நெக்ஸ்ட் இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதை வச்சு பார்க்க போகிறோம். என்ன பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோமா. தென் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இதையும் கண்டுபிடிச்சிருக்கோமா. இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டோம். ஈக்குவல் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன, எக்ஸ் ஸ்கொயர் டேம் எல்லா டேமும், அதாவது ரைட் சைடில் எந்த ஒரு டேமும் வைக்காமல் எல்லா டேமையும் லெஃப்ட்டில் கொண்டு வர போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கோ ரைட்டில் அதெல்லாம் லெஃப்ட்டில் வரும்போது மைனஸாக வரும். அதே மாதிரி ரைட்டில் மைனஸாக இருக்கிறது எல்லாமே லெஃப்ட்டில் வரும்போது ப்ளஸ்ஸாக வரும். இவ்வளோதாங்க. இங்கே இருக்குது +3. இந்த 3 லெஃப்ட் சைடில் அப்படியே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. minus 2x ஸ்கொயர், minus 2x ஸ்கொயர் இந்த இங்கே இருக்குது. ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய +9 லெஃப்ட் சைடில் என்ன 9ஆக வருது, -9ஆக வருது. இந்த வந்துருச்சா. தென் +4x ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, லெஃப்ட் சைடில் -4x ஸ்கொயராக வருது. தென் -12x லெஃப்ட் இந்த சைடு வரும்போது +12xாக வருது. இவ்வளோதாங்க. இதில் இந்த சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பிள்ளைங்களா. அதாவது பசங்க பாருங்கள், இங்கே இருக்க +3 ஈக்குவல்ட்டு இந்த சைடு இருக்குது, அதே +3 மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. -2x ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கனால அதுவும் -2x ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு உள்ள ஒவ்வொரு ப்ளஸ் சிம்பிளும் மைனஸாக வருது, மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக வருது. அதனால் இங்கே இருக்க +9 -9ஆக வந்திருக்கு, +4x ஸ்கொயர் -4x ஸ்கொயராக வந்திருக்கு, -12x +12xாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஸ்கொயர்லாம் ஒன்றா கூட்டிடுவோம். அதை பாருங்கள். -2x ஸ்கொயர் -4x ஸ்கொயர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரே சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும். அப்போ இங்கே -2 -4 அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா -6, அதே சிம்பிள் தான் போட சொல்லியிருக்கேன். ஸோ -6x ஸ்கொயர்.
தென் எக்ஸ் டேம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 12x அப்படியே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இங்கே 3 - 9 வேறு சிம்பிளாக இருந்தால் சப் பண்ணி பெரிய நம்பர் சிம்பிள் போடணும். அப்போ இங்கே +3 இங்கே -9 வேறு சைன் இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6 வரும். பெரிய நம்பர் சைன் மைனஸ், ஸோ மைனஸ் போட்டுரும், = 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் எல்லாமே 6ஆல் என்ன இருக்குது, டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே 6ஓட மல்டிப்ளை இருக்குது. ஸோ இதை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைடட் பை 6 டிவைடட் பை -6ஆல். ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் என்றைக்குமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கணுங்க. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது x² டேர்ம், எக்ஸ் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம், அந்த இதில் தான் நம்ம எழுதணும். இப்போது x², அப்போ -6ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், -6ம் -6ம் இதில் இருக்கு. நீங்கள் -6ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா -6ம் -6ம் கேன்சல் ஆகி இங்கே பாருங்கள், இதில் -6 போடுங்க, இதிலே -6 போடுங்க, இதிலே -6 போடுங்க. இந்த -6ம் -6ம் கேன்சல் ஆகிரும், +x² கிடச்சிரும். இங்கே இருக்க -6ல் இங்கே 2 6 are 12 கிடைக்கும். இங்கே இருக்க மைனஸ் மேலே போய் -2x கிடைக்கும். இங்கே இருக்க -6ம் -6ம் கேன்சல் ஆகி +1 கிடச்சிரும், = 0. அதுக்கப்புறம் இது என்ன மெத்தடில் செஞ்சுருக்காங்க, இது வந்து உங்களுக்கு டி மெத்தடில் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ டி மெத்தட் போட்டுக்கோங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 1. அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2. அப்போது மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். அதாவது இது இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். அப்போது எதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -1 × -1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -× -+1 கிடச்சிரும். இது மல்டிப்ளை பண்ணால் 1 கிடச்சிட்டு தென் ஆட் பண்ணி பாருங்கள், -1 ஆட் பண்ணால் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சைன் போடுவோம். ஸோ -1 ஒன்றே ஆட் பண்ணி 2 மைனஸ் சைன் -2. இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து +1 -2 கிடச்சிட்டு. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா பாருங்கள். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஞாபகம் இருக்காது. ஒன்றும் இல்லைங்க, அதாவது இப்படி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, = 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இந்த டி மெத்தட் ஃபாலோ பண்ணி எக்ஸ் கண்டுபிடிப்போங்க. டி மெத்தடுங்கிறது என்னென்னா, ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 1 கிடைக்கணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, கான்ஸ்டன்ட் டேர்ம் கடைசி டேர்ம் 1 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது -2 கிடைக்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எது ரெண்டையும் ஆட் பண்ணால் -2 இது வந்து ஆட் பண்ணுறது, இது மல்டிப்ளை பண்ணி எது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும் பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் ஒன்றே மல்டிப்ளை பண்ணால் தான் 1 கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது -2 கிடைக்கணும். நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் +2 கிடைக்கும். அப்போது நம்ம இந்த இதுக்கும் இதுக்கும் மைனஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா -1 × -1 +1 கிடச்சிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +1 கிடச்சிரும். தென் -1 1 ப்ளஸ் -1 என்ன வரும், சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சைன் போடுவோம். அப்போ ஆட் பண்ணி அதே சைன் -2 கிடச்சிட்டு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிட்டுங்க, -1. அப்போ x - 1 = 0. இங்கே ஒரு -1 கிடச்சிருக்கு சார். அப்புறம் இன்னொரு திருப்பி போடணும், x - 1 = 0. அப்போது இந்த -1 இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது x = 1. இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் புரியுதா பாருங்கள், x - 1 = 0, x = இந்த -1 இங்கே வருதுங்க. ஸோ தட் இஸ் = 1. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.